ஞானமுள்ள ஆத்துமா. எஸ், ஆண்டு மேல் அன்பு வச்சுக்கிற ஆத்துமா என்ன சொல்லும் தெரியுமா? கையை கூப்பிடப்பா, இதெல்லாம் நீங்க தந்தது. அல்லையிலே சொல்லுங்க, சொல்லுங்க பிரியமானவர்களே, இதெல்லாமே நீங்க தந்தது. இது எதுக்கும் நான் சொந்தக்காரன் அல்ல, இதுக்கு உண்மையான சொந்தக்காரரு நீங்க தான். அனுபவிக்க எங்களுக்கு இரவலா கொடுத்துருக்கீங்க, எல்லாமே இரவலா கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த இரவலா கொடுத்ததுக்கு நன்றி. இந்த ஃபீல், இந்த உணர்வு உங்களுக்கு இருந்தா நீங்க தேவ சமூகத்தில் வரும்போது உங்க செல்வங்களை வச்சோ உங்களோட புகழ்ச்சி வச்சோ மேன்மை பாராட்டுவதற்கு இடமில்லாமல் போயிரும், பெருமை கொள்வதற்கு இடமில்லாமல் போயிரும். எல்லா இடத்திலும் நான் 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 என்ற நான் இருக்கக்கூடாது. என்னாலே என்னாலே நான் தான் நான் தான் அப்படி இருக்கக்கூடாது. ஏதோ இன்னைக்கு இருக்கிறோம், அது கர்த்தருடைய பெரிய இரக்கம் கிருபை. வேதம் சொல்லு, கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மைகளை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் உன்னை விட அவர் பெரிய உயர்ந்தவர், என்னை விட அவர் உயர்ந்தவர், படிப்புல உயர்ந்தவர், வசதியில உயர்ந்தவர், அழகில உயர்ந்தவர், புகழ்ச்சியில உயர்ந்தவர், திறமையில உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் அவர் உயர்ந்தவர். அப்படி அவர் உயர்ந்தவராக இருந்தும் அவருடைய பார்வைக்கு ஒண்ணுமில்லாத என்ன நோக்கி பார்க்கிறார். நீ நிறைவுள்ளவனாக தேவ சமூகத்தில் என்பது கர்த்தர் உன்னை பார்க்க மாட்டார். நீ ஒண்ணுமில்லவனாக தேவ சமூகத்தில் என்பது கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்ப்பார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையை நோக்கி பார்க்கிறார். மேட்டுமையானவனையோ பெருமை உள்ளவனையோ ஆமென் புகழ்ச்சியில மேன்மை பாராட்டுகிறவனையோ எங்கிருந்து பார்க்கிறாரா? தூரத்திலிருந்து பார்க்கிறார்.